எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எஸ்பிஓவில் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எப்படி சேஞ்ச் பண்ணணும், அது என்ன மெத்தடுன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார்மட் இப்படி தான் இருக்கும். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெயில் ஐடி வந்து எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம், ஆல்ரெடி கொடுத்துருக்க மெயில் ஐடியில் நேம் மிஸ்மேட்சிங்காக இருக்குது, தப்பாக டைப் பண்ணிட்டேன், மெயில் ஐடி டைப் பண்ணுறப்ப ஒரு லெட்டர் 2 லெட்டர் மாற்றி டைப் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஓகே. அவங்க வந்து நம்ம மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐடி டு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எனக்கு இந்த அதாவது டவுன்லைனில் ஐடி போட்டிருப்பாங்க, அவங்க எனக்கு இந்த ஐடி வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அப்ளை நட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஐடியை நம்ம மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா அதுக்கு தனி ப்ராசஸ்ஸு, அதுக்கு அடுத்த அப்டேஷனில் சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி மெத்தடில் அது மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போதைக்கு மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டேன், எனக்கு மெயில் ஐடி வந்து மிஸ் ஆகிடுச்சு, பாஸ்வேர்டு இல்லை, எனக்கு மெயில் இல்லை கொடுத்தாலும் ஒர்க் ஆகலை, எஸ்பிஓ நாட் ஃபேமிலின்னு வருது. ஓகேங்களா? இந்த மட்டும் மெயில் ஐடி கொடுத்தா ஒர்க் ஆகலை, தப்பான மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அவங்கெல்லாம் நம்ம இந்த மெத்தடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எப்படி மெயில் பண்ணுறது, சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் மெயில் ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு 200 இடத்துல எஸ்பிஓ டிவிஎம் கொடுத்துருங்க. சப்ஜெக்டில் வந்துட்டு உங்கள் ஸ்டாப் ஐடி, சரிங்களா? உங்கள் ஸ்டாப் ஐடி இங்கே போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்லாம் இந்த மாதிரி ஸ்டாப் ஐடிக்கும், சரிங்களா? போட்டு ஐஃபோன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வாண்ட் டு சேஞ்ச் மெயில் ஐடி, சப்ஜெக்டில் வந்துட்டு உங்களோட ஸ்டாப் ஐடியும் ப்ளஸ் வந்துட்டு வாண்ட் டு சேஞ்ச் மெயில் ஐடின்னு டைப் பண்ணிங்க. சப்ஜெக்டில் கீழே வந்துட்டு உங்கள் நேமு, ஸ்டாப் ஐடி, ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடி வந்துட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து உங்களோட ஐடியில் ஆக்சுவலாக இது எப்படி இருக்கணும்னா, உங்கள் ஐடியில் ஆல்ரெடி கொடுத்துருக்க மெயில் ஐடியை தான், தப்பாக இருக்கிற ஐடியை இங்கே டைப் பண்ணணும், கரெக்டாக இருக்கிற மெயில் ஐடி கீழே டைப் பண்ணுங்கள். நியூ மெயில் ஐடின்னு பார்த்தீங்களா, கீழே டைப் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணுற மெயில் ஐடி, சேஞ்ச் பண்ணுற மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் எந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுங்க டைப் பண்ணீங்களோ அந்த மெயிலில் தான் இந்த மெயிலை அனுப்பணும். கிளியருங்களா? ரீசன் வந்து நீங்கள் எதனால் மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பார்த்தீங்களா, மெயில் ஐடி தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு மெயில் ஐடி வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சு, எனக்கு மெயில் ஐடி போட்டால் ஐடியில் ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி ஏதாச்சும் ரீசன் இருக்குது உங்களுக்கு, அந்த ரீசனுங்க டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் காப்பியும் பேன் கார்டு ஃப்ரண்ட் காப்பியும் நீங்கள் இதில் ஃபோட்டோ எடுத்து சைஸ் கம்மி பண்ணிக்கங்க. எம்பி சைஸ் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடிட்டர்னு ஆப் இருக்கும், அதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த 2 இது ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு சைஸு ரெடியூஸ் பண்ணிக்கங்க, கம்மி பண்ணிவிட்டு இதில் இந்த பின் பாயிண்ட்டுக்கு பார்த்திங்களா மேலே அந்த பின்னை கொடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இதில் கேட்கும், செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். சரிங்களா? ஆதார் ஃப்ரண்ட் காப்பியும் பேன் ஃப்ரண்ட் காப்பியும் இதில் அட்டாச் பண்ணணும். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஐடியில் ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு தான் அட்டாச் பண்ணணும். வேறு யாரும் எடுத்து பண்ணிடாதீங்க, அப்புறம் இது சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ப்ரொஃபைலில் வந்துட்டு ராஜுன்னு இருக்குன்னா அப்போ ராஜுவோட ஆதார் கார்டு பேன் கார்டு தான் எடுத்துகிட்டு உள்ளே அட்டாச் பண்ணணும். இப்போ ப்ரொஃபைலில் ஒரு நேம் இருக்குது, ஆனால் டாக்குமெண்ட் வந்து வேறு நேமில் வந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அது சொன்னது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.